ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இஸ் வெல்கம் ஹாப்பி மார்னிங். விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா மகா சங்கமம் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த வாரமும் மகா சங்கமம் தொடரும். ஸோ இன்னும் அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் கதிர் வந்து அங்கே மாமனார் வந்து பார்த்துக்கிறாரு இல்லையா. ஸோ அந்த விஷயம் தெரிய வந்து ஸோ அது வந்து அதுக்கப்புறம் வந்து வரும் இல்லையா. ஸோ அந்த மகா சங்கமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுரேஷ் அண்ட் மதி, ஸோ இவங்க 2 பேரும் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டுக்கு வர மாதிரி. ஸோ இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அங்கே வர மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு மகா சங்கமமில் அந்த ஸ்டோரியை கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஸ்பெஷலி வந்து எதிர் வீடு வந்து சண்டை போடுறதா. ஸோ அந்த மாதிரி வந்து எதுக்கு கதிருக்கு காசு கொடுத்தாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் வரப்போகுது. ஸோ இவர் வந்து சுரேஷும் நம்மளுடைய மதியம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி கொண்டு வர போகிறாங்க போல இருக்குது. ஸோ என்ன நடந்ததுன்றது சொல்கிறதுக்கு பிகாஸ் ஏன்னா சுரேஷ் வந்து மீட் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அதனால் ஸோ அப்கமிங் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ட் மகாசங்கமம் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுரேஷ் அண்ட் மதி மட்டும் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் வர மாதிரி அப்கமிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது இன்னும் கண்டினியூ ஆகும் போல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் மகா சங்கமம் கண்டினியூ ஆகுது. ஸோ நியர்பை வந்து 3 வீக்ஸ் வந்து மகா சங்கமம் வந்து எடுத்திருக்காங்க போல இருக்குது. ஸோ எனிவே ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ட் அழகு ஃபேன்ஸ்க்கு இது ஒரு ஹாப்பியான ஒரு அப்டேட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுடைய கற்றுக்கள் என்னது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ கதிர் நிஜமாகவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அவங்க மாமனாரை பார்த்துக்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது, ஆசமாக பண்ணியிருந்தார். தேங்க்யூ.